வணக்கம் பிள்ளைகள். இன்றைய செய்திகள் பார்த்திருப்பியல். 4 நாளுக்கு முதல் காணாமல் போன யாழ்ப்பாணம் விரிவுரையாளர் உருக்குலைந்த உடலம் தனங்கிழப்பில் மீட்பு. கொலை சந்தேகத்தின் பேரில் மகள் மருமகன் தடுப்பு காவலில். எங்களோட போலீஸ்காரர் ஆளை காணையில் என்று கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே வலகதியாக தீவிரமாக விசாரணை செய்து விஷயத்தை ஆளை உயிரோடு தான் எல்லாட்டையும் கண்டுபிடிச்சிட்டு தான் கண்டியலோ. நான் நினைக்கிறேன் செய்திகளை பார்த்தால் ஆளை காணையில் தேட தொடங்கியக்கே அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் போல தெரியுது. அதில் அப்போ குட்டியருக்கு வர டவுட்டு கண்டியலோ. உங்களுக்கு தெரியும், இந்த சடலத்தை உடனே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் செய்திருப்பினோம். ஆனால் அதை விட மோசமான போஸ்ட்மார்ட்டத்தை எங்களோட முகநூல் போராளிகள் இனி செய்ய போகிறாங்க கண்டியலோ. டீச்சரை விரிவுரையாளர் பற்றி கேட்பாங்க, மகளை பற்றி கேட்பாங்க, மருமகனை பற்றி கேட்பாங்க. உதத்தான் இனி தாங்க முடியாமல் இருக்க போகுது. என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதில் கண்டியலோ பக்கத்தில் இன்றைக்கு இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்று பார்த்துருப்பியல். எரிபொருள் விலைகள் உச்சத்தை தொட்டன. பெட்ரோல் 82 ரூபாவால், டீசல் 79 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தியை பார்க்க அப்புக்குட்டியருக்கு ஒரு ஞாபகம் கொண்டு வருது. அப்போ 80களின் கடைசியில் யாழ்ப்பாணத்தில் 1 லிட்டர் பெட்ரோல் வண்டிகளோ 1000 ரூபாய்க்கு மேலே. அப்போ நம்ம ஈழநாட்டில் அப்புக்குட்டியர் வேலை செய்துன்னு கேட்க, அங்கே தீவு பகுதியிலே இருந்த ஒரு ஆசிரியர் பகுதியில் வேலை செய்கிறவர் தீவு பகுதியிலேருந்து வாரவர். அவர் மோட்டர் சைக்கிளில் தான் வருவார். அப்போ அங்கே நாங்கள் அவருக்கு சொல்கிறது, இடே நீ வேலையை விட்டீங்கன்னா உனக்கு 10,000 ரூபா சம்பளம் வருமாடாப்பாண்டு. அது வேலையை விட்டால் 10,000 ரூபா சம்பளம் வருமென்று சொல்லுவோம். அது ஏனென்று நீங்களும் இப்போ யோசிப்பீர்கள். ஏனென்றால் அவர் வாரத்துக்கு அவருக்கு 30,000 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் போகும். ஆனால் அவருக்கு சம்பளம் 20,000 ரூபா. அப்போ அவர் வேலைக்கு வராவிட்டில்லைண்டா அவருக்கு 10,000 ரூபா மிஞ்சுமெல்லோ. அதை தான் அப்படி நாங்கள் நக்கலடிக்கிற நாங்கள் கண்டியலோ. அதுதான் இந்த வெளியேற்றத்தை பார்க்க எங்களோட ஆக்கள் இனி என்ன செய்ய போயினோம்னு தான் ஒன்றுமா விளங்க இல்லை. இப்போ வடமராட்சியிலேருந்து தென்மராட்சியிலேருந்து தீவு பகுதியிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வார இந்த வேலைக்காரர் மோட்டர் சைக்கிளில் வந்து பழகிட்டோம் கண்டியலோ. இனி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஏறுறேன்னு சொன்னால், ஏறி வாரேன்னு சொன்னால் அது கொஞ்சம் மனது கஷ்டம்தான். ஆனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வர்றதும் கஷ்டம், மோட்டர் சைக்கிளான் வரணும்னு சொன்னால் இந்த வெளியே பார்க்க என்ன செய்ய போகுதுங்கிற சனங்கள்ன்ட்டு தான் அப்போ குட்டிக்கு ஒரே யோசனையாக இருக்குது. என்ன செய்ய அதுக்காக இப்போ என்ன விலை கூட்டிட்டு சம்பளத்தை கூட்டி கொடுக்க போயிடுமோ இல்லை தானே உடனே. அப்போ என்ன செய்ய போயிடும், இந்த ஆக்கள் என்ன செய்ய போகணுமன்றதான் ஒரே யோசனையாக இருக்குது. பார்ப்போம். அதுக்குள்ள கீழே ஒரு நியூஸ் ஒன்று கிடக்குது. பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே ட்ரம்ப் பதவி இழப்பதற்கு அவருக்கு ஒரு இம்பீச்மெண்ட் ஒன்று கொண்டு வரதுக்கான முயற்சி நடக்குது. அது நடந்தாலாவது இந்த யுத்தம் முடியுதோ தெரியல. பார்ப்போம். சரி பிள்ளைகள், நாளை செய்திகளோடு சந்திப்போம்.